நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அப்படி பார்த்தா நீங்க வந்து அப்போ ரூலிங் பார்ட்டி தான இருப்பாங்க. கவுன்சிலர்ஸ் வந்து ரூலிங் பார்ட்டியோட கவுன்சிலர் இந்த மாதிரி செலவுகள் மிச்சம். இந்த மாதிரி வேற எந்த ஒரு தேர்தல் முறையை கொண்டு வரணும்னாலும் அது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் வரைக்கும் போகணும். ஆனா அது சாத்தியமே இல்ல. இருந்தாலும் அப்படி ஒரு வாதம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. பல பெரிய மாற்றங்கள் கூட சிறிய வாதங்களில் தான் தொடங்கி இருக்கின்றன. அப்படிங்கிற பட்சத்துல ஏன் இது போன்ற வாதங்கள் செல்ல வேண்டிய சூழல் பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டு அதன் மூலம் எங்களுக்கு என்ன பயன் என்ற கேள்வி மக்கள் தரப்பில் வைக்கப்படுகிறது. எலெக்ஷன்ங்கிறதே இந்தியாவுல எப்போதுமே ஒரு ஃபெஸ்டிவல் தான். நீங்க மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவுல எப்போதுமே அது ஒரு திருவிழாவாக தான் இருந்திருக்குது. அதுவும் தமிழ்நாடு வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு சூழலை நம்ம வந்து பார்த்திருக்கோம். இல்ல இப்போ மூன்றாவது இடத்திற்கான போட்டி நம்ம பத்தி பேசிட்டு இருந்தோம். நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டியிட்ட பாஜக வேட்பாளருக்கும் சரி அல்லது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருக்கும் சரி பெரிய அளவிலான வித்தியாசம் இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல இது ஒரு ஆறுதலான அளவிலான ஒப்பீட்டை நிச்சயமாக இரண்டு கட்சிகளுமே செய்து கொள்ளும். அதுல மாற்று கருத்தே இல்லை. இதை எப்படி பாக்குறீங்க? இது தேமுதிக உள்ளிட்டவர்களுடைய ஆதரவோடு தான் பாஜகவிற்கு இத்தனை வாக்குகள் கிடைத்தது. ஆனால் நாங்கள் தனித்து நின்று இத்தனை வாக்குகள் பெற்றுவிட்டோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சந்தோஷப்பட்டுக் கொள்ள முடியுமா? பாஜகவை விட ஒப்பீட்டளவில் நாங்கள் பரவாயில்லை என்று, அல்லது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை விட பாஜக ஓரளவு பலத்தோடு இருக்கிறது அந்த தொகுதியில் மட்டுமாவது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, பிஜேபி பலத்தோட இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஒரு அந்த அலையன்ஸே இப்போ வந்து கம்ப்ளீட்டாக உடஞ்சி போச்சு. அடுத்த தேர்தலுக்கு அவங்க ஜெனரல் எலெக்ஷனுக்கு போகணும் அப்படின்னா இப்போ இருக்க அந்த கூட்டணியவே அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எத்தனை சிஎம் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க? தேமுதிகவில் ஒரு சிஎம் கேண்டிடேட் இருக்காரு, பாமகவில் ஒரு சிஎம் கேண்டிடேட் இருக்காரு, பிஜேபியில் எப்படியும் அவங்க ஒரு சிஎம் கேண்டிடேட்டை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்போ யாருக்கு எந்த பக்கம் என்ன கூட்டணி இருக்கும்? எப்படி வந்து அவங்க யாரை முன்னிறுத்தி வாக்கு கேட்க போகிறாங்க? இப்போது இந்த இடைத்தேர்தலுக்கே அவங்களுடைய கூட்டணியை அவங்களால ஒருங்கிணைக்க முடியலை அப்படின்னா பொது தேர்தலுக்கு எப்படி அவங்களால ஒருங்கிணைக்க முடியும்? ரெண்டாவது, இந்த 9 மாத கால ஆட்சி, மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி வந்து எதுவுமே டெலிவர் பண்ணலை. எல்லாமே ப்ராமிசஸாக இருந்திருக்கு. ஒரு குர்தா போட்டுக்கிறதுலையோ இல்லை ஒரு நாளைக்கு 3 விதமான குர்தா மாற்றிக்கிறத வச்சோ வந்து மக்கள் வந்து ஓட்டு போட போகிறது கிடையாது. அது வந்து டெல்லி எலெக்ஷன்லேயே தவறான பதிவு. இப்படிலாம் பதிவு பண்ணக்கூடாது. இன்னைக்கு வந்து இலங்கையில், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கை வந்து ஒரு பெரிய விஷயம். இலங்கையில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. இந்த அளவு முன்னேற்றம், வரலாறு காணாத முன்னேற்றம். இதெல்லாம் இது மாதிரி தவறா பதிவு பண்ணக்கூடிய முன்னேற்றத்தை நீங்க நேர்ல போய் பாத்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இல்ல. இலங்கையில வந்து அந்த நாட்டுல ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களோட தான் நாம வந்து பேச முடியும். வெளியுறவு வந்து நாம அவங்களோட தான் பேச முடியும். பேசி இன்னைக்கு போட்டை விட்டாச்சு. நீங்க டைவர்ட் பண்றீங்க, இஷ்யூவை டைவர்ட் பண்றீங்க. தவறா பதிவு பண்ணாதீங்க. எல்லா விஷயத்திலயும் முன்னேற்றம் வந்துட்டு இருக்கு. நீங்க உடனே வந்து எல்லாம் 10 நாள் நடக்கணும், 40 ஆண்டு கால 10 நாள் இல்ல சார், 9 மாசம். you are learning at your space. இன்னுமே படிச்சிட்டு இருக்காங்க. திருபாலாஜி இல்ல எஸ்சி. இப்போ இது அது வேற ஒரு திசைக்கு போகும். இன்னொரு அந்த விஷயத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இலங்கை அதிபர் சிறிசேனா இங்கே இந்தியா வந்திருக்கக்கூடிய நிலையில் நேற்று அது தொடர்பான விவாதத்தை கூட இங்கே நிகழ்த்தினோம். வைக்கப்பட்ட பிரதானமான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விஷயத்தில் போனதுனால நம்ம ஜஸ்ட் அதை பேசிட்டு முடிச்சா நினைக்கிறேன். வைக்கப்பட்ட பிரதானமான கேள்வி அப்படிங்கிறது, ஐநா சபையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும் எனப்படுகொலை என்று சொல்லி தமிழக சட்டப்பேரவை அதை மிக கடுமையாக இங்கே இருக்கக்கூடிய அஇஅதிமுக தலைமையிலான தமிழக சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய வடக்கு மாகாணத்திலும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தை இந்தியா கொண்டு வரக்கூடாது அல்லது வேறு நாடுகள் கொண்டு வந்தால் இந்தியா ஆதரிக்கக்கூடாது என்று இலங்கை அதிபர் தரப்பில் ஒரு வாதம் வைக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அப்படி வைக்கப்பட்டால் அதை இந்தியா ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பிரதானமாக முன்வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலேயே அந்த வாதம் நிகழ்த்தப்பட்டது. இந்த வருகையும் கூட அதற்கான வருகையாகத்தான் இருக்கும் என்று இன்றைக்கு அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் ஒரு கருத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவுடைய நிலைப்பாடு அது தொடர்பான விஷயத்தில் என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்துத்தான் நாங்கள் இலங்கையினுடனான உறவில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத விமர்சிக்க முடியும் அப்படிங்கிறது லட்சுமி போன்றவருடைய கருத்தாக இருக்கிறது. நம்ம அது வேறு ஒரு விவாதம், அதற்கு செல்ல வேண்டாம். அது எல்லாமும் இந்த ஸ்ரீரங்க இடைத்தேர்தல் பற்றிய கருத்து அல்ல. நிச்சயமா கருத்து அல்ல. அதுக்குள்ள போலாம், நம்ம ஒரு சின்ன பிரேக்கிங் நியூஸை பார்த்துட்டு அதுக்குள்ள போலாம். ஒரு சின்ன பிரேக்கிங் நியூஸ், இதுவும் கூட ஸ்ரீரங்கத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் இருந்தாலும் பார்க்கலாம். கிரிக்கெட் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான ஒரு சிறிய பிரேக்கிங் நியூஸ்.
மிக சக்தி வாய்ந்த ஒரு அணியாக மேற்கிந்திய தீவுகள் அணி, நீண்ட அனுபவம் வாய்ந்த அணி, அந்த அணியை மிக சுலபமாக அயர்லாந்து வீழ்த்தி இருக்கிறது அப்படிங்கிறது உள்ளபடியே ஒரு ஆச்சரியமான ஒன்றுதான். உலகப்போர் 2015 என்ற தளத்தில் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி அது தொடர்பான செய்திகளை அளித்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு உலகப் போராகத்தான் அது பார்க்கப்படுகிறது. நேற்று இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தியுள்ள நிலையில் இன்றைக்கு மேற்கிந்திய தீவுகள் அணியை அயர்லாந்து வீழ்த்தி இருக்கிறது. அந்த செய்தியை பார்த்தோம். நல்லது, நம்ம வாதத்திற்குள் செல்லலாம். சொல்லுங்க திரு சமரசம். ஐயா, இந்த தேர்தல் இடைத்தேர்தல் என்று வந்தால் அந்த இடைத்தேர்தலிலே ஏற்கனவே அங்கே யார் வெற்றி பெற்றார்களோ அவர்களுடைய கட்சிக்கே அது ஒட்டு கொடுத்து விடலாம். தேர்தல் நடக்க வேண்டியதில்லை என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் புரட்சி தலைவருடைய அடிப்படை கொள்கை. அந்த கொள்கையை அவரே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று அது திரும்ப மறுதேர்தல் அங்கே வர வேண்டிய நேரத்தில் திருப்பத்தூர் என்ற தொகுதியிலே அருணகிரி என்ற வேட்பாளருக்கு ஆதரவாக அவரே களத்தில் இறங்கி வேலை செய்து வெற்றி பெற செய்தார் என்பது வரலாறு. ஆனால் அது தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டோ மத்திய அரசு அனுமதிக்கப்பட்டோ பரிசீலித்தோ அது செய்யாத காரணத்தினால்தான் இடைத்தேர்தல் வந்தால் நிற்க வேண்டிய அவசியம் வருகிறது. ஒன்று, இந்த தேர்தலில் ஏற்கனவே கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது செல்வ பெருந்தகை கதை என்ன? அவர் கட்சி மாறி எத்தனை காலம் இருந்தார்? அப்பொழுது அதில் இடைத்தேர்தல் நடத்தலாம் என்று ஏன் அவர் கொண்டு வந்து அப்பொழுது செய்யவில்லை? ஆனால் இப்பொழுது இந்த தேர்தலை கொண்டு வர வேண்டும் என்று வழக்கிலே ஒரு தீர்ப்பு வழங்கியது மறுநாளில் இருந்தே ஆரம்பித்து எழுதினார், பேசினார், எல்லோரையும் கூப்பிட்டார், அழைத்தார். அவர் என்ன செய்ய முடியுமோ அவருக்கு தெரிந்த, அவர் கல்லாத கலை இல்லாத கலை என்று சொல்வார்கள், அதுபோல அவர் அத்தனை கலைகளையும் செய்தார். காரணம், இதில் வெற்றி பெற்று விடுவோம் என்பதற்காக அல்ல. இந்த நேரத்தை பயன்படுத்தி குற்றச்சாட்டுகளை ஈர பேனாக்கி பெருமாளாக்கி பெருமாளை பெத்த பெருமாளாக்கி காட்டி 2016 ஏதாவது மீன் பிடித்து விட முடியுமா? ஆறாம் சுற்று முடிவுகள் வந்திருக்கின்றன. உங்களுடைய வாதத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய விதத்திலே 6ஆம் சுற்று முடிவுகள் வளர்மதி 38,774 வாக்குகளை பெற்று தொடர்ந்து முன்னிலை வைக்கிறார். முதலிடத்தில் இருக்கிறார் அஇஅதிமுக வேட்பாளர் வளர்மதி அவர்கள். ஆனந்த் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் 13,855 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்திலும், 3வது இடத்தில் வழக்கம் போலவே தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் இருப்பார் நினைக்கிறேன். 3வது இடத்தில் 877 வாக்குகளோடு சுப்பிரமணியம், அண்ணாதுரை 305 வாக்குகளோடு சிபிஎம் வேட்பாளர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர், 4வது இடத்தில் 38,774 வாக்குகள் பெற்று வளர்மதி. பிஜேபி அப்டேட் பண்ணல. 6ஆம் சுற்று முடிவுகள் ஆனந்த் 13,855 வாக்குகளோடு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். பாஜகவினுடைய வாக்குகளினுடைய எண்ணிக்கையில் சற்றே மாறுபடுகிறார் சுப்பிரமணியம் பாலாஜி. நீங்க இன்னும் கூட அது தொடர்பான அதில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருந்தால் இன்னும் கூட, ஏன்னா இங்க நாம் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உண்மைதான் சுப்பிரமணியம் பாலாஜி மற்றும் திரு சுப்பிரமணியம் அவருடைய இதுவும் அண்ணாதுரை அவருடைய இதுவும் இன்னும் அப்டேட் ஆகலை அப்படிங்கிறது அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல்கள். களத்திலிருந்து வரக்கூடிய தகவல்களை முதலில் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இதுவரை வந்திருக்கக்கூடிய வளர்மதி மற்றும் ஆனந்த் அவருடைய வாக்குகளை மட்டுமே இங்கே கொடுத்திருக்கிறோம். 38,774 மற்றும் ஆனந்த் 13,855 அப்படிங்கிற அடிப்படையில் நாம் நேரலையில் நம்மோடு நம்முடைய செய்தியாளர் லாவண்யா இருக்கிறார். அஇஅதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து லாவண்யா நம்மோடு இணைகிறார். லாவண்யாவுடைய கருத்துக்களை கேட்கலாம். லாவண்யா வணக்கம். அங்கே இப்பொழுதைய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? அங்கே இருக்கக்கூடிய சூழல்கள் என்ன? அமைச்சர்கள் யாரெல்லாம் அங்கே இருக்கிறார்கள்? அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க லாவண்யா. நிச்சயமாக செந்தில், முதல் சுற்று முடிவு வந்ததிலிருந்தே அதிமுக முன்னிலை வகித்து வருகிறது. முதல் சுற்று முடிவிலேயே இவர்களுடைய கொண்டாட்டமும் தொடங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். சாலையில் செல்வோர்கள், அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களும் அதிமுகவின் பேரவைத் தலைவர் மதுசூதனன் என அனைவருமே இங்கு குழுமி இருக்கிறார்கள். இந்த நிலையில் சாலையில் செல்லக்கூடிய, அதாவது பேருந்துகளில் செல்லும் பொதுமக்களாக இருக்கட்டும், அனைவருக்குமே இவர்கள் இனிப்புகள் வழங்கி ஆரவாரத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இவர்களுடைய மகிழ்ச்சி தங்களுடைய பொதுச் செயலாளரின் தொகுதியான ஸ்ரீரங்கம் தொகுதியில் தங்களுக்கு பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது. இது இவர்களுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சியாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துடைய சமூக நலத்துறை அமைச்சர் வளர்மதி, அதே போன்று கைத்தறித்துறை அமைச்சர் கோகுல இந்திரா, கால்நடைத்துறை அமைச்சர் TKM சின்னையா போன்றவர்கள் பலர் அதிமுக
அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் வந்திருந்தார்கள். இங்கு அவர்களும் தொண்டர்களுடன் சேர்ந்து உற்சாகமாக இனிப்புகளை வழங்கி பட்டாசுகளை வெடித்து தங்களுடைய வெற்றி, தங்கள் கட்சி அடைந்திருக்கக்கூடிய வெற்றியை வந்து நினைத்து மகிழ்ச்சி பெருமிதம் கொண்டிருக்கிறார்கள். அதே மட்டும் இல்லாமல் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு இது ஒரு முன்னோட்டமாக கருதப்படும் என்ற கருத்தையும் பலர் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்மிடையே வந்து அதிமுக தொண்டர் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். அம்மா, இந்த வெற்றி வந்து நீங்க வந்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைறீங்க? ஏதாவது உங்களுடைய பொதுச் செயலாளருக்கு இந்த வெற்றியை வந்து நீங்க எப்படி வழங்க இருக்கீங்க? ரொம்ப நாங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம், மற்ற மகிழ்ச்சியா இருக்கோம். அம்மாவுடைய வெற்றி தான் இது. அம்மா மக்களுக்காக பாடுபட்டவங்க. அம்மா வந்து மக்களுக்கு வந்து எவ்வளவோ நலத்திட்டங்களை செய்திருக்காங்க. அதனால அம்மாவுக்கு வந்து இன்னும் 234 தொகுதியும் அடுத்த இது சட்டமன்ற தேர்தலில் அம்மா வந்து ஜெயிப்பாங்க. மற்ற கட்சி எல்லாம் 0 பாயிண்டாக தான் இருக்கும். அம்மா தான் மீண்டும் மீண்டும் முதலமைச்சர். அம்மாவை தவிர வேற யாருமே. இவங்க குறிப்பிட்டது போல வந்து முதலமைச்சராக அதே போன்று மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் அங்கே அந்த கோஷங்களுக்கு மத்தியில் இருந்து மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் எங்களுக்காக அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்களை தந்தீர்கள். உங்களுடைய சிரமம் எங்களுக்கு புரிகிறது. மிக நன்றி லாவண்யா. கிருத்திகா போயஸ் கார்டனில் இருக்கிறார். முடிந்தால் அவருடைய இணைப்பையும் கூட நிரலில் எடுத்துக் கொடுத்தால் நாம் அவருடைய கருத்துக்களையும் கேட்கலாம். முடிந்தால் கிருத்திகாவை இணைப்பில் தாருங்கள். அதோடு திருச்சியிலிருந்து நேரலையாக நம்முடைய செய்தியாளர் அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்களை தொடர்வதற்காக காத்திருக்கிறார். திருச்சியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் கூட நாம் பார்க்கலாம். இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த சந்தோஷமும் இந்த கொண்டாட்டமும் போயஸ் கார்டனில் கொண்டாட்டங்கள் இருக்கின்றன. அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்காவது தொண்டர்களை சந்திப்பாரா? சந்திக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக சந்திப்பார். அவர் சந்திக்காமலா வாக்குகள் விழுகின்றன? ஒருவர் காந்தியடி இப்போ உலக நாடுகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் சுதந்திரம் அடைந்தது என்பதற்கு எல்லா நாட்டுக்கும் ஒவ்வொரு கருத்து சொன்னார். ஆனால் இந்தியாவிற்கு காந்தியடிகள் எந்த ஆயுதமும் இல்லாமல் வெற்றி பெறவில்லையா? இது நடக்காத காரியமா? சுதந்திரம் கிடைக்கவில்லையா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கிறது. அம்மா அவர்கள் எங்கே எப்படி இருந்தால் எப்படி வாக்குகள் கிடைக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் வந்துதான் செய்ய வேண்டும் என்ற அல்ல. அவரது தேவை, அவரது எண்ணம், அவரது லட்சியம், அவருடைய கனவு, அதனை நிறைவேற்றக்கூடியவர் தமிழகத்தில் பரவலாக எல்லா பகுதியிலும், ஏன் எல்லா குடும்பங்களில் இருக்கிறார்னு கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு அம்மா மீது பற்று இருக்கிறது. அந்த பற்று பாசம் வெற்றி அடைந்தது. 6ஆம் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான முடிவுகளை பார்க்கலாம். வளர்மதி 38,774 வாக்குகளோடும், ஆனந்த் 13,855 வாக்குகளோடும், பாஜகவின் வேட்பாளர் சுப்பிரமணியம் 1667 வாக்குகளோடும், அண்ணாதுரை 378 வாக்குகளோடும் அந்த வரிசையில் இருக்கிறார்கள். வளர்மதி முதலிடத்திலும், ஆனந்த் 2வது இடத்திலும், பாஜக சுப்பிரமணியம் 3வது இடத்திலும், அண்ணாதுரை 4வது இடத்திலும் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்குமே, ஒரு கட்சிக்கும் அடுத்த கட்சிக்கும் இடையிலான வித்தியாசம்ங்கிறது ரொம்ப பெரிய அளவிலான வித்தியாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. லட்சுமி, பொதுவாகவே இங்கே தமிழகத்தில் எதிர்ப்பு அரசியலே தான் பிரதானமாக படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தொடர்ந்து வைக்கக்கூடிய வாதம். ஒரு கட்சிக்கு ஆதரவு அளிப்பது அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை என்பதை தாண்டி அதற்கு முன்பு இருந்தவர்களின் மீதான வெறுப்பு. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெஜாரிட்டியை அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது வழக்கமான ஒன்று தான் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 4 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிறது பெரிய அளவிலான வித்தியாசம் அப்படிங்கிற அடிப்படையில் எதிர்ப்பு அரசியல் மட்டுமே தான் இங்கே வாக்குகளாக பதியப்படக்கூடிய மனநிலை தான் இன்றைக்கும் நீடித்து கொண்டிருக்கிறதா? ஆமாம், எதிர்ப்பு அரசியல்ங்கிறது இப்போ இடைத்தேர்தலில் எதிர்ப்பு அரசியலை வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு அரசியல் மட்டுமே தான் வந்து வாக்குகளை தீர்மானித்திருக்கிறது. நீங்கள் 70களில் அதிமுக தோன்றியதற்கான காரணமே அது வந்து ஆன்டி கருணாநிதியாக தான் பார்க்கப்பட்டது. கலைஞருக்கு எதிராக அவர் வெளியில் வந்து எம்ஜிஆர் தோற்றுவித்ததுனால இன்றைக்கும் ஏடிஎம்கேவனுடைய அரசியலை பார்த்தீங்கன்னா ஆன்டி கருணாநிதி தான், வேறு எதுவுமே கிடையாது. அவங்க முன்னெடுக்கக்கூடிய பிரச்சாரம் எல்லாமே கலைஞருக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக மட்டுமே தான். அதே போல் திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு எதிராக தான். இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றாக அப்படின்னு ஆல்டர்னேட்டிவாக சொல்லி வந்த கட்சிகளும் இருக்காங்க. அவங்க வந்து எதுவுமே செயல்படலை அப்படிங்கிறது அது வேற விஷயம். பட் எப்போதுமே இந்த எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் தங்கி சுப்பிரமணியம் பாலாஜி இங்கே அதுதான் பாஜகவிற்கு வந்துடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு வந்துடுறேன். இங்கே தேசிய அளவில் காங்கிரஸிற்கு எதிர்ப்பு அப்படிங்கிற பட்சத்தில் இடதுசாரிகள் முன்னிறுத்தப்பட்டு பின் அவர்களுடைய செயல்பாடுகள் அல்லது அவர்களால் அதை முழுவீச்சோடு எடுத்து செல்ல முடியாத ஒரு சூழல், அதை பாஜக பயன்படுத்துகிறது. பாஜக காங்கிரஸிற்கு எதிராக தன்னை முன்னிலைப்படுத்துகிறது. அது இன்றைக்கு பாஜகவிற்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா தமிழகத்தில்
2 தான். நீங்க எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒன்று இவங்க இல்லைன்னா இவங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியா முழுவதுமே பரவலாக அப்படி எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் அது போன்ற ஒரு சூழல் இல்லை. திமுக அதிமுக இந்த 2 தான். இவர்கள் எல்லோரையும் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய பாஜகவினர் போன்றவர்களுடைய வாதங்கள், நான் மற்ற எல்லா கட்சியும் சேர்த்தே சொல்றேன், அவருடைய வாதங்கள் சரியாக போய் சேராமல் அல்லது உங்களுக்கான வெற்றியை பெற இயலாமல் போனது அதுவும் கூட ஒரு காரணமா? எல்லாரையும் எதிர்க்கிறது அப்படிங்கிறது, ஏன்னா ஏற்கனவே இங்கே மிக பிரதானமாக 2 போட்டியாளர்கள் இருக்கிறார்கள். இவங்க எல்லாருக்கும் போட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் அப்படிங்கிறது சரியாக போய் சேரவில்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்க தொடருங்க, நம்ம 7ஆம் சுற்று முடிவுகளும் வந்துட்டது, அதை பார்த்துட்டு கூட உங்களுடைய வாதத்தை தொடரலாம். வளர்மதி 7ஆம் சுற்று முடிவுகளின் அடிப்படையில் வளர்மதி அஇஅதிமுக வேட்பாளர் 45,535 வாக்குகளோடும் ஆனந்த் 15,461 வாக்குகளோடும் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சுப்பிரமணியம் 1926 வாக்குகள் பெற்றிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் அண்ணாதுரை 452 வாக்குகள் பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 7ஆம் சுற்று முடிவுகளின் அடிப்படையில் வளர்மதி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதற்கு அடுத்த இடங்களுக்குமான இடைவெளி அப்படிங்கிறது மிகப்பெரிய இடைவெளியாகவே இருக்கிறது. சொல்லுங்க சுப்பிரமணியம் பாலாஜி, இந்த மாதிரியான எதிர்ப்பு அப்படிங்கிறது 2 கட்சிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய போட்டி, நாங்கள் எல்லா திராவிட கட்சிக்கும் மாற்று என்று சொல்லக்கூடிய பாஜகவின் வார்த்தை அப்படிங்கிறது தமிழகத்தில் சரியாக பொருந்தவில்லையா? தமிழகத்தில் வந்து ஹிஸ்ட்ரியே வந்து வரலாறே வந்து தவறாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது திராவிட கட்சி அப்படிங்கிற அந்த திராவிடமே அது வந்து தெலுங்கர்களாலும் மலையாளிகளாலும் ஏற்படுத்தப்பட்ட வார்த்தை தான். அவங்க வந்து முன்னால் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருக்கும்போது தெலுங்கர்கள் வந்து அவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக திராவிட அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிச்சாங்க. அப்புறம் தமிழ்நாடுன்னு ஆன உடனே வந்து திராவிடம் போய், நீங்க சொல்ற வார்த்தை உண்மைன்னு எடுத்துக்கிட்டா இல்ல ஆந்திராவிலோ கர்நாடகாவிலோ திராவிடம் என்ற வார்த்தையை பயன்படுத்தணும், அவங்க யாரும் பயன்படுத்தல. ஏன் அதுதான் கேக்குறேன். இங்கே வைக்கக்கூடிய வாதம் திராவிடம் என்பது ஆரியத்திற்கு பார்ப்பனியத்திற்கு எதிரான ஒரு ஐடியாலஜி அப்படிங்கறது. அந்த ஐடியாலஜியை கொண்டு வந்தது தெலுங்கர்கள் தான். இந்த தமிழ்நாட்டுல பல ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டிருந்த தெலுங்கர்கள் அவர்கள் முன்னெடுத்தது தான் திராவிடம்ங்கிற வார்த்தை. தமிழ்நாட்டில் திருப்பி ஆளணும் அப்படின்ட்டு அவர்கள் வெளியில போனவொன்னே தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சு. அதனால இந்த திராவிட அரசியலே ஒரு மாயை. திராவிடம் தமிழினத்திற்கு நாங்க செய்யறோம்னு அப்ப திராவிடர்னு சொல்லியிருந்தா அதை தெலுங்கர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தா அது பெரிய அளவில் அந்த திராவிட அரசியல் வந்திருக்கணும். அவங்க யாரும் ஏத்துக்கல. அதனால தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு அரசியலுக்குள்ள தமிழ்நாட்டில் வந்து இந்த திராவிட மாயையை வச்சு தமிழ்நாடை எவ்வளவு கீழே கொண்டு போக முடியுமோ 2 கட்சிகளும், திமுகவும் சரி அதிமுகவும் சரி, தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே மிக வளம் பெற்ற மாநிலமாக தலை சிறந்த மாநிலமாக இருந்திருக்க வேண்டிய ஒரு கட்சியை லஞ்ச ஊழலை தோற்றுவித்து, திமுகவில் இந்த இந்தியாவில் முதல்ல லஞ்சத்தை ஊழலை தோற்றுவித்து அதை இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆக்கி எல்லாவற்றிற்கும் லஞ்சம் அரசாங்கத்திலேருந்து கொண்டு வந்தது தமிழ்நாடு தான். இந்த அடுத்தது இப்போ வந்து இலவசத்தை கொண்டு வந்தது, இந்தியாவிற்கே வந்து உருப்படாத வழியை காமிச்சது தமிழ்நாடு. அப்புறம் அந்த டாஸ்மேக்கை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து மக்களை மொத்தத்தையும் குடிகாரர்களாக்கி கெடுத்தது தமிழ்நாடு. இடைத்தேர்தலை வந்து ஒரு பெரிய ஜாக்பாட்டாக மக்களுக்கு மாற்றி மக்களை வந்து கெடுத்தது இந்த 2 திராவிட கட்சிகளும் தான். இதற்கு மாற்று தான் ஒரு தேசிய அரசியல், அது பாஜகவோட அரசியல். இன்னைக்கு பாஜக தான் இந்தியாவில் முதல் கட்சி, அதற்கு எதிராக தான் அனைத்து கட்சிகளும் செயல்படுகின்றன இந்திய அளவில். அவர் ஒரு பெரிய நீண்ட குற்றச்சாட்டு சொல்லிக்கிறார். ஐயா, நாயர் நாயுடு முதலியார் தான் இங்கே அரசியல் கட்சியை உருவாக்கணுங்க. அவருக்கு வரலாறு தெரிஞ்சு பேசுகிற தெரியாத பேசுகிற எனக்கு தெரியாது. நம்பர் 1, தென்னக நல உரிமை சங்கம் தென்னிந்தியர் என்று தான் கட்சியை ஆரம்பித்ததே தவிர திராவிடம் என்று கூட அல்ல. அதுவும் அவருக்கு எந்த அளவுக்கு தெரியுமே தெரியாது. தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே இருந்து 1925 வெளியே வந்து அதற்கு பிறகு அவர் குடியரசுக் கட்சி என்றெல்லாம் இருந்து இங்கே போய் நீதி கட்சியிலே சேர்ந்து, அந்த நீதி கட்சி பணக்காரர் கட்சி, அது ஆங்கிலேயனுக்கு அடிவருடியாக இருக்கக்கூடிய கட்சி என்றெல்லாம் ஒரு அவப்பெயர் வந்த நேரத்தில் அதை மாற்றி திராவிட கழகம் என்று மாற்றியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். சேலம் மாநாட்டுக்கு பிறகு அதெல்லாம் தெரியணும். அதுக்கப்புறம் திமுக ஆட்சி, அப்புறம் அதிமுக. ஆகவே இது இந்த திராவிடம் என்பது இவர்கள் வைத்த அவர் ஒரு பெரிய வரலாற்று பிழையை சொல்றாரு. ஆண்டாண்டு காலமா இருக்கிறது. ஏங்க கன்னடமும் கன்னடமும் மலையாளமும் துடுவும் உதிர்த்தெழுந்தது என்று சொன்னது அண்ணாவா?
திமுகவா? நீங்க ஜஸ்டிஸ் இல்ல, பார்ட்டியோட அண்ணா வரலாறு திமுகவா? எடுத்தீங்கன்னா எதுவும் அதுக்கு செஞ்சு முன்னால வரல. தயவு செய்து படிச்சுட்டு அதை போய் சமரசம். ஆரம்பிச்சது Right. எல்லாம் தெளிவாக அது ஒரு பெரிய ஐடியாலஜி வார். நம்ம ரைட் ஓகே தயவு செய்து அவர் இல்ல தயவு செய்து வரலாறு தெரிந்து பேசுங்கள். வரலாறு வாதம் தெரிந்து செய்வோம். தான் பேசுறேன். வரலாறு திராவிட வாதம் தோத்து போனோனே இப்ப தமிழர் அப்படின்னு ஒரு வாதத்தை எடுத்துட்டு வரீங்க. தோக்கவே இல்ல, தோக்கவே இல்ல. இல்லைங்க, திராவிட வாதம் தோத்து போச்சுங்க. பாருங்க, அதுவும் சொல்றேன். அதுதான் வரலாறு. இது ஆஃப் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். ஒரு நிமிஷம் முடிச்சு. ஆஃப் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். திரு சுப்பிரமணியம் பாலாஜி, அது ஒரு பெரிய வாதம். அது விவாதத்திற்கு உட்பட்ட ஒன்றுதான், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த விவாதத்திற்குள் போக தொடங்க இல்ல அது திராவிட அரசியல் தவறாக தமிழ்நாட்டை வழிநடத்த தவறு இல்ல. ஆனா அடுத்தது ஒருவேளை மோகன் என்ன ஆரம்பிப்பார் தெரியுமா? ஹிந்து என்ற வார்த்தை எப்பொழுது தொடங்கியது என்று தெரியுமான்னு ஆரம்பிப்பார். இவர்கள் ஹிந்து என்று சொல்கிறார்களே பாரு, இது ஹிந்துஸ்தானமா அப்படிம்பாரு, இந்தியா ஒன்றிணைந்து இருந்ததா அப்படிம்பாரு. வாதம் செய்யுங்க, பதில் கொடுக்கிறோம். நீங்க இது வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்கி திராவிட நாடு திராவிட இருக்கை என்று அண்ணா அவர்கள் ஆரம்பித்த நேரம் கூட தமிழகம், கேரளம், கர்நாடகம் இவைகள் எல்லாம் ஒருங்கிணைந்த நேரம். பிரகாசா யார்? சென்னையிலே கோட்டையிலே முதல்வராக இல்லையா? அவர் யார் என்று உங்களுக்கு தெரியாதா? அந்த பகுதி எங்கே? இப்ப திருப்பதியே நம்மோடு இருந்து, திருவாங்கூர் இது நம்மோடு தமிழ்நாடு என்ற அதை ஆரம்பித்த காலம் என்பது அப்படி. அது தேவையில்லை என்று சுதந்திரம் அடைந்த பிறகு சுதந்திரம் அடைந்தது துக்க நாள் என்றார் பெரியார். அண்ணா அது இன்ப நாள் என்னார். ஏனென்றால் வீடு இருந்தாதான் ஓடு என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது அவரிடம் அந்த கேள்வி வைக்கப்பட்டது வேறு ஒரு கோணத்தில், அது வேறு திசைக்கு தென்று விட்டது. நான் அதே கேள்வி உங்ககிட்ட வேற ஒரு கோணத்தில் வச்சுட்டு நான் ஒரு சின்ன பிரேக்கு போயிட்டு வந்துடுறேன். கேள்வியோடு முடிச்சிடலாம் ஒரு இடைவேளையை. இந்த கேள்வி அப்படிங்கிறது தேசிய கட்சிகளுக்கான ஒரு இடம் அப்படிங்கிறது தமிழகத்தில் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா? அது திராவிட கட்சிகள் மட்டுமே இங்கே, அது யார் கட்சி ஆரம்பித்தாலும் கூட நீங்கள் தேசியத்தோடு முரண்படுவதுதான் திராவிடம் என்று எடுத்துக்கொண்டால் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்று ஒன்றை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு சூழலில் விஜயகாந்துக்கு ஏற்படுகிறது. இந்த மாதிரியான பல முரண்கள் இருந்தாலும் கூட கட்சிக்கு பின்னால் திராவிடம் என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் இங்கே இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுகிறது. இது போன்ற சூழல்கள் தான் ஜி.கே. வாசனை இன்றைக்கு தேசிய அரசியலிலிருந்து வெளியில் இழுத்து வந்திருக்கிறதா, மாநிலம் சார்ந்த அரசியலுக்கு அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. பேசலாம் இன்னும் நிறைய கேள்விகளோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.